தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு செஃபாலஜிஸ்ட், தேர்தல் வியூக அமைப்பாளர் திரு ஜேவி ஸ்ரீராம் இணைந்திருக்காங்க. பீகார் தேர்தல் அந்த எக்ஸிட் போல் நேரத்தில் திரு ஜேவி ஸ்ரீராம் கூட நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இந்த நம்பர்ஸ் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது வந்துருமா அப்படின்னு கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸை அதிகப்படுத்துகிற அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி அமைஞ்சிருந்துச்சு. எப்படி அது பாசிபிளாக இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, நம்ம அவர்கிட்டே கேட்டுக்கலாம். ஜேவி சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் பீகார் கள நிலவரம் எப்படி நீங்க பாக்குறீங்க? எக்ஸிட் போல் எல்லாம் தாண்டி எப்படி பாக்குறீங்க? நான் வந்து எக்ஸிட் போல் முடிஞ்ச உடனேவே நான் பிரசன்ட் பண்ண உடனே சொன்னேன் 157 நம்பரை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா எங்க போறதுன்னு தெரியாது. அதுதான் நான் வந்து சொன்னது. அதாவது அடுத்த நாள் வந்து 205 வரைக்கும் போகலாம்னு சொன்னேன். எங்களோட ஓட் பர்சன்டேஜ், நாங்க கொடுத்த ஓட் பர்சன்டேஜும் கடைசியா வந்த ஓட் பர்சன்டேஜும் எங்களை விட வந்து ஒரு 0.06 ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க நாங்க சொன்னதை விட. எல்லா விதத்திலையும் it was a great performance by NDA. ஜனதா தள் யுனைடெட், பிஜேபி, எல்ஜேபி, ஆம்ஸ், ஆர்ஜேடி, ஆர்எல்எம் எல்லாருமே பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இது ஒரு ஒற்றுமைக்காக கிடைத்த வெற்றி, நிதிஷ்குமாருக்காக கிடைத்த வெற்றி, மோடிஜி மீது நம்பிக்கை வைத்த மக்களுக்கு வந்து கிடைத்த வெற்றி. அதை விட முக்கியமா சொல்லணும்னா, நான் வந்து மைக்ரோஸ்கோபிக்ல இந்த ரிசல்ட் நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இல்ல இது பிரசாந்த் கிஷோரால் கிடைத்த வெற்றி அப்படின்னு ஏதாவது இருக்கா? டாம்ஸ் இருக்கா? கிடையாது. அதாவது பிரசாந்த் கிஷோர் became a non-entity in the last 15 days. இல்ல அத அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிரிச்சதுல பிரசாந்த் கிஷோருடைய பங்கு இருக்கான்னு கேக்குறேன். 3% தான் சார் வாங்கியிருக்காரு. அதாவது மகா கட்பந்தனுக்கும் என்டிஏக்கும் 9% கிட்ட வித்தியாசம். ஓகே, இவர் 3% தான் வாங்கியிருக்காரு. இவரால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையே. உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு விழும். ஆன்டி இன்கம்பன்சி ஒண்ணு இல்லவே இல்லையே. ஒரு பக்கம் கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் கூட்டணி இல்ல. ஒரு பக்கம் ஒற்றுமை இருக்கு, இன்னொரு பக்கம் ஒற்றுமை இல்ல. ஒரு பக்கம் நரேட்டிவ் இருக்கு, இன்னொரு பக்கம் நரேட்டிவ் இல்ல. ஒரு பக்கம் கேண்டிடேட் உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ளேயே போட்டு இங்க வந்து கூட்டணிக்குள்ள எல்லாமே கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார் இது மூணுத்துலயும் ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கு. இப்ப சேஃபா, ஏன்னா 3 இடத்துல ஆனதுனால இப்ப வந்து சேஃபா வெளில சொல்லலாம். நானே சொன்னேன், அதாவது ஒரு கில்ட் ஓட் அப்படின்னு ஒண்ணு வருது. அதாவது 2024 ஏதோ சொல்லி யாரோ சொல்லி கேண்டிடேட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மோடி மாதிரியான தலைவரை வந்து மெஜாரிட்டி வாங்க விடாம பண்ணிட்டோமே. அதனால இந்த வாட்டி நமக்கு வந்து மோடிக்கு போட்டே ஆகணும். ஒரு பட்டியலித சமூகத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை சொல்றாங்க, தமிழ்லயே சொல்றேன், ஏன்னா இந்தியில சொல்லியாச்சு, நான் இந்தியில சேனல்ல கழிவறை கொடுத்தாரு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொடுத்தாரு, விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு, இப்ப 10,000 ரூபாய் பணம் வேற கொடுக்குறாரு, ரோடு போட்டிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, ஃப்ரீயா ரேஷன் கொடுக்குறாரு. இதுக்கு மேல நான் ஒண்ணும் கேட்கறதுக்கு விரும்பலங்க, நாங்க மோடி தாங்க போடுறோம் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இது தாண்டி கேஸ்ட் கால்குலேஷனும் கரெக்டா புடிச்சிட்டார். ஏன்னா ஒரு வெரி ஷார்ப்பானது. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சிராக் பஸ்வான் அவனுடைய கட்சி, ஜிதன் ராம் மாஞ்சியுடைய கட்சி, தலித், மகாதலித் எல்லாரும் இணைத்து ஒரு பெரிய பஞ்ச பாண்டவர் கூட்டணி மாதிரி வலிமையா பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன் சார். அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். காங்கிரஸ் என்னெல்லாம் நழுவ விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி அடாப்ட் பண்ண போகுது இந்த என்டிஏ அலைன்ஸ்? சார், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எவ்ரி ஸ்டேட் இஸ் a different animal, கோபால். பீகாருங்கிற ஸ்டேட்டே வந்து ரொம்ப கேஸ்ட் டைனமிக், கேஸ்ட் சென்ட்ரிக். அட் த சேம் டைம் அந்த 20 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து லல்லு பிரசாதோட ஆட்சியை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு ஜங்கல் ராஜ்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சொன்னாங்க. 20 வருஷம் கழிச்சு இல்ல, இப்ப 2031 தேர்தல்ல 2006 இருந்து 11 வரைக்கும் நடந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, போயா அது நடந்து எவ்வளவு காலமாச்சுன்னு போயிட்டு இருப்பான்.
அதாவது அந்த 5 வருஷ ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிர்த்தாப்புல 2 எலெக்ஷன்ல வந்து அம்மையார் யூஸ் பண்ணாங்க. 3 எலெக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க சொல்ல போனா. 2011, 2014, 2016 3 எலெக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஆனா இவர் வந்து 2005, 2010, 2020, 2024 4 வாட்டி யூஸ் பண்ணிட்டாரு. சோ இது ஒரு பெரிய விஷயம். சோ இது கம்பேரிசன் பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டை பத்தி வரும்பொழுது எனக்கு வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். ஏன்னா பல விஷயங்கள் எங்க அப்பாவுடைய உடல்நிலை சரியாதல இருந்தனால நான் வந்து நிறைய திருச்சிக்கும் சென்னைக்கும் டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. சில வேலைகள் இருந்தது. இந்த வருஷம் ஹைதராபாத்லயே ரொம்ப கம்மி. ஆனால் அதனால மக்களை மீட் பண்ணது சர்வே எல்லாம் ஒன்றும் கண்டக்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா வர டேட்டா என்ன காமிக்குதுன்னா எனக்கு பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி அகெயின்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு. இது வெளில வருது. விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது. என்டிஏ கூட்டணியை வலிமையாக்கணும். முதல்ல அவங்க யார் யாரெல்லாம் உள்ள வர போகாங்க வலிமையாக்கணும். வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் சொல்றேன் நான். டிஎம்கேக்கு இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட்டணி. காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிட்டாருன்னா கேம் ஓவர் ஆயிடும். டிஎம்கேக்கு போறதா சொல்றாங்க, இல்லன்றாங்க, என்ன ஒன்னும் தெரியல. அது வந்து எதை நோக்கி போறதுன்னு பார்க்கதான் செய்யும். ஆனா ராகுல் காந்தி விஜய் பேசிட்டு இருக்காருன்றாங்க. எனக்கு வந்த நியூஸ் படி கேசி வேணுகோபால் வந்து விஜயோட கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி கூட தாவேகா கூட பேசிட்டு இருக்கதாக பத்திரிகை செய்திகள், ஆங்கில ஊடக செய்திகள் எல்லாம் வருது. ஆமா. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல எஸ்ஏஆருக்கு எதிராக ஆளுமரசு எடுத்திருந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல காங்கிரஸ் கலந்து கொள்ளல. காங்கிரஸ் தனியா ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. இதெல்லாம் ரெண்டு எந்த அளவுக்கு விலகி இருக்கிறது அப்படின்னு களத்தை ஆராயக்கூடிய ஜேர்னலிஸ்ட் பதிவு செய்யறாங்களே. ஆமா, அதாவது இம்பாக்டே கன்னியாகுமரி தான் ஆரம்பிக்குது. குளச்சல் எம்எல்ஏவா இருக்கட்டும், கிள்ளியூர் எம்எல்ஏவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தானே முதல்ல சொல்லுவாங்க போதும் பாய் நம்ம விஜயோட சேர்ந்துருவோம் பாய்னா. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர், ஓகே, நான் சொல்றது எல்லாமே நாகப்பட்டினம், எல்லாமே வந்து கடலோர மாவட்டங்கள். சென்னை, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கண்டிப்பாக இவர் கூட விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஆட்சியிலையும் ஒரு பங்கு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட சரியா கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க டிவிகே கிட்ட. சோ காங்கிரஸே சில கேண்டிடேட் லோன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க டிவிகேக்கு. அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுல்ல உங்களுக்கு. காங்கிரஸுக்குன்னு ஒரு 50 தொகுதியோ 60 தொகுதியோ கொடுத்துட்டு ஒரு 40 காங்கிரஸ்காரங்க டிவி சீட் கொடுக்கலாம்ல. எங்க சின்னத்துல நீங்க நெல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒன்னும் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால இவங்க வந்து எடுத்து நடத்தலாம். என்னென்னமோ, அதாவது எவ்வளவோ நீ யோசிக்கலாம் யாரு காங்கிரஸ் கட்சி. சோ அப்படி போச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி, மைனாரிட்டி ஓட்டு, யங் ஓட்டு, விமன் ஓட்டு அப்படின்னா வந்து அதிமுக கூட்டணி வர்சஸ் தாவேகா கூட்டணி தான் போயிடும். ஓகே. இல்ல இன்னும் ஜெய் சிஸ்டர், இப்போ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுது, விஜய்க்கு போகுது, காங்கிரஸ் ஒருவேளை வெளியில வந்தால் அது நம்ம செகண்ட் ஆப்ஷன்ல வச்சுக்குவோம். வந்தாலும் கூட என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டாக்ட் அப்படின்னா, ஆமாங்க நாங்க இன்டாக்டா தான் இருக்கோம், பாஜகவும் அதிமுகவும் இன்டாக்டா இருக்கோம், அது போதுமான விஷயமா? கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் 2 பேரும் மட்டும் இருந்து இந்த சிறு கட்சிகள் வாசன், ஏசி சண்முகம் அவங்கள மட்டும் வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு புஷ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து 1 இயர் பெல்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா தேவை. நீங்க வந்து அவங்கள சொல்லலாம், இல்ல அவங்க வந்து ஓட்டு கம்மியா, அதெல்லாம் ஓட்டு கம்மியோ ஓட்டு ஜாஸ்தியோ அவங்களுக்குன்னு இருக்கிற ஓட்டு இருக்கு. இன்னைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் ஆஃப் 1 இயர் ஓட்டு விழதான் செய்யுது. அதை நம்ம பார்த்தோம் 2024 பார்த்தோம் வரணும். தேமுதிக அவங்களுக்கு 0.5% 1% எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கரெக்ட். பட் போட்டி மும்முனை ஆகும் பொழுது ஒவ்வொரு பூத்ல 20-30 ஓட்டுலாம் கூட வித்தியாசத்தை கொடுக்கும். இன்னைக்கு பீகார்லயே ஒரு இடத்துல 30 வாக்குகள்ல பிஎஸ்பி வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. 30 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. அவர்ஸ் ஆஃப் ரீகவுண்டிங் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு பிஎஸ்பில இருந்து. சோ அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ லாஸ்ட் டைமே வந்து 10,000 வாக்குகளுக்கு கீழே இருந்தது வந்து 39 தொகுதிகள்.
சோ இந்த வாட்டி வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பேரை நீங்க அரவணைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. உங்களுக்கு இப்ப ஈஸ்வரன் வரேன்றா வாங்க அப்படி எழுதி ஈஸ்வரன் வராரா வாங்க. அதாவது நம்ம வந்து இல்ல இவங்க வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவாங்க, டிடிவி என்ன பண்ணுவாங்க, அது நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அது வந்து அவங்க முடிவுக்கு விட்டுற வேண்டியதுதான். யார் யாரெல்லாம் இணைக்க முடியுமோ இணைக்கணும். தேமுதிக கம்பல்சரி. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து கடைசியில நீங்க ஃபைட் பண்ண போறது பூத் லெவல்ல. பூத் லெவல்ல உங்களுக்கு வந்து ஏன்னா 1000 வாக்குகள் ஒரு பூத்ல இருக்கு, இல்ல 900 வாக்குகள் பூத்ல இருக்குன்னா ஒரு 500 600 வாக்குகள் பதிவாகும். அந்த 500 600 வாக்குகள்ல 50 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறதே 10%. நான் சொல்றது சில இடத்துல 20 வாக்கு 30 வாக்குல ஜெயிப்பாங்க. இந்த தேர்தல் மும்முனை 4 முனை போட்டியா அமையும் பொழுது எவ்ரி பூத் மேட்டர்ஸ். இப்போ ஜேவிசி ஸ்டார், இப்போ இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜான் பாண்டியன் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்காரு, அது தீர்க்கமா இருக்காரு. ஆனால் இங்க புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி தென் தமிழகத்தில் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இவர் ஏற்கனவே விஜய் பக்கம் எப்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விஜய் பக்கம் ஒரு சின்ன ஷேடோ இது வச்சிருக்கிறாங்களோ அதே விஷயத்த திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிடுச்சுன்னா என்டிஏ எப்படி ஒரு வலிமையான அணியா மாறிட முடியும்? அமித்ஷா நான் சொல்லவே இல்லைங்க. அதாவது என்டிஏவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை ஸ்ட்ரென்த் ஆர்சனல்னா ரெட்டையரை. சூரியனா ரெட்டையலையா இருந்தா இந்த வரைக்கும் 49 வருஷமா 48 வருஷமா இப்படிதான் அரசியல் போயிட்டு 1977ல இருந்து போயிட்டு இருக்கு. ஓகே, சோ நீங்க 38 வருஷமா தான் போயிட்டு இருக்கு, அந்த அரசியல் தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த அரசியல் ஸ்டில் ஒரு பிளே அவுட் ஆகும். ஆனா அது மட்டுமே இனஃப் கிடையாது. எஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஜெயசி சார், நீங்க இந்த இடத்துல தான் அதிமுக ரெட்டையல, அது அதிமுகவுக்கு பலம் ரெட்டையல. என்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததோ, என்னைக்கு விசிகா வந்ததோ, ஜாதிய ரீதியிலான ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழலை இங்க ஏற்படுத்தினார்களோ அதன் பிறகு இங்க ஒவ்வொரு அமைப்புகள் ஒவ்வொரு கம்யூனலுடைய வாக்கு சதவீதம் முக்கியமா இல்லாம மாறி இருக்கு. இன்னைக்கு விஜய்க்கு இது தேவையில்லாம இருக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு இது தேவை தானே. நான் அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் புதிய தமிழகம் ஒரு முக்கியமான கட்சி. சென்ற முறை நம்ம வந்து தென்காசியில வந்து உங்களுடைய வீடியோ ஜேர்னலிஸ்ட் நானும் போகும்போதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தோம். கிருஷ்ணசாமிக்காக எவ்வளவு ஓட்டு எழுதுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து ஜான் பாண்டியன் பெருசா இவர் பெருசான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி பெருசா டாக்டர் கிருஷ்ணசாமி தான் பெருசு. ஜான் பாண்டியன் இருக்கிறவா நான் ஓப்பனா சொல்றேங்க. நானு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ் அரசியல் இன்னைக்கு அந்த ஜாதிங்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொங்கு மக்கள் கட்சி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், இவரு அது இந்த தப்பா ரைட்டா அதெல்லாம் இருக்கு. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் நடக்குது, இங்கேயும் நடக்க போகுது. அவ்வளவுதான். அதை நீங்க ரியலிஸ்டிக்கா பார்க்கணும். முத்திரையரை இழுத்துக்கணும், முத்திரையரை இழுக்கணும். ஓகே, நீங்க தேவை யார் உங்க கூட வரமாட்டாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இருக்கீங்க, போய் பின்னாடி நிக்கிறீங்க. யார் உங்க கூட வருவாங்களோ அவங்கள எடுத்துக்கங்க. எல்முருகனை முன்னிறுத்தணும், அருந்தறியர் ஓட்டு கொஞ்சம் வாங்குறதுக்கு. அருந்தறியர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவரை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும். இல்லைன்னா அருந்தறியர் ஓட்டு போயிடும். தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு வரணும்னா உங்களுக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி தேவை. அதே மாதிரி தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு கண்டிப்பா வந்து பிரேமலதா தேவை. இப்படிதான் நீங்க அரசியல் கண்ணை எடுத்துட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எங்க? கொங்குல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எங்க 2 மாவட்டத்துல தான், கோயம்புத்தூரும் திருப்பூரும், நீலகிரிஸ் அப் டு an extent. ஓகே, அப்பர் கொங்குல உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை. என்னது உங்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் சேலம், அது வரைக்கும் அந்தியூர் வரைக்கும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை. நான் சொல்றேங்க, அந்தியூர்ல நான் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணும்போது முக்கியமான தலைவர்கள பேர்ல வந்து இவர் பேர் போடல, அன்புமணி ராமதாஸ். அந்தியூர்ல கேட்டாங்க, நாங்க 10,000 பேர் இருக்கோம், பண்ணிருங்க, அவர் பேர் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சோ அந்தியூர்ங்கிறது அந்தியூர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமத்துல பார்த்தா அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்கோ அங்கதான் போடுவோம். 10,000 ஓட்டு தாங்க விழும், அதுக்கு மேல கிடையாது அந்தியூர்ல. ஆனா அது இம்பார்ட்டன்ட், ஏன்னா அந்தியூர்ல வந்து சிட்டிங் எம்எல்ஏ திமுக அலையன்ஸ். இந்த மாதிரி நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு.
இப்ப சார் தேமுதிக ஒரு வருத்தத்துல இருக்கு. தேமுதிகவை அட்லீஸ்ட் என்டி அலைன்ஸ்ல இல்லைன்னா கூட எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்திருந்திருக்கலாம். அதுக்கு பல வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. தன்னிடமிருந்து ஓபிஎஸ் போய்விடுவார், டிடிவி போய்விடுவார், என்டி அலைன்ஸ்ல வந்தா அப்படிங்கிற கால்குலேஷன் இபிஎஸ்க்கு இருந்திருக்கும். அதே நேரத்துல தனக்கு சாதகமான தேமுதிகவை தன் பக்கம் அவர் வச்சிருந்திருக்கணும். அதுல அவர் ஒரு புள்ளியில தவறு விட்டுட்டார்ல. சார் அவரோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது எடப்பாடியாரோட ஸ்ட்ராட்டஜி சில சமயம் அது தப்பா தெரியும். ஆனா அவர் ஒரு கணக்கு போடுறாரு. அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, எம்பி சீட்டை வாங்கிட்டு இந்த அம்மா திமுக போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதனால அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒரு எம்பி சீட் அஷோர்டு, 2026ல உங்களுக்கு எம்பி சீட் கொடுத்துறேன் நான், முடிஞ்சது. இப்ப கொடுத்துருவாருல்ல, கொடுத்தாகணும்ல அவரு. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப அந்த ராதாபுரத்தை சேர்ந்த இன்பதுரை, அவர் பேர் இன்பதுரை தானே? ஆமா. இன்பதுரை அவரை எம்பி ஆகிறதுக்கு இவர் ஆக்கியிருக்கலாம். இன்பதுரை ராதாபுரத்தையே கூட போட்டியிடலாம். ஆனால் அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு. ஜனவரி வரைக்கும் இபிஎஸ்க்கு இந்த பக்கம் விஜய் காங்கிரஸ் கூடினால் அங்கு ஒரு வலிமை தேமுதிகக்கு பார்கெனிங் இருக்கு. இந்த பக்கம் திமுக கூட்டணி வின் சிச்சுவேஷன்ல தொடர்றாங்க, அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பக்கமும் காங்கிரஸ் ஒருவேளை திமுக இருந்து வெளியில போனா அங்க சீட்ஸ் பெண்டிங் இருக்கு, அதை வச்சு தேமுதிக ஃபில் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் இபிஎஸ் யோசிக்கல? அவருடைய கணக்கு அப்ப சரியானதா? இங்க அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபால், இது வரைக்கும் தேமுதிக எப்பவுமே காங்கிரஸோட திமுகவோட கூட்டணியில் இருந்தது கிடையாது. அதனால தேமுதிக திமுக பக்கம் போவாங்கன்னு சொல்றாங்களே தவிர நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு பிரேமலதா விஜயகாந்துக்கும் எடப்பாடியாருக்கும் பர்சனல் ரேப்போ உண்டு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்துக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுமே பர்சனல் ரேப்போ இருக்கும். சோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பேசி இதுல எல்லாமே இதுல வந்து முக்கியமா வந்து யாரு ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குங்க. அதாவது என்டிஏ சைட்ல இந்த சின்ன கட்சிகளோடையும் பிஜேபி ஏடிஎம்கேவோட யார் ஹேண்டில் பண்ணணும். இப்ப நீங்க பைஜெயந்த் பாண்டாவை நீங்க இன்சார்ஜா போட்டீங்க, கரெக்ட். ஆனா பைஜெயந்த் பாண்டாக்கு தமிழ்நாடு பத்தி பெருசா தெரியாது. சோ எடப்பாடியாருக்கு பைஜெயந்த் பாண்டாவை பத்தி என்னன்னு தெரியாது. அப்படிங்கிற போது அதனாலதான் ஜி கே வாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன் ஆயிட்டார். ஏன்னா ஜி கே வாசன் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றவர். எனக்கு பர்சனலாவே தெரியும், 2024ல ஜி கே வாசன் எடப்பாடியார் கிட்ட, நீங்க தான் எனக்கு ராஜ்யசபா அமிச்சிங்க, ஆனா இப்ப நான் மோடி பின்னாடி நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, தப்பா நினைக்காதீங்க, நான் மோடி பக்கம் போறேன். அதே மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணார், கடைசி வரைக்கும் எடப்பாடியாரை கொண்டு வரது ஒரு ட்ரை பண்ணார். சோ ஜி கே வாசனுக்கு வந்து எலக்டோரலி வந்து பெரிய இது இருக்காது, ஆனா அவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கலி இஸ் வெரி ரிலவெண்ட். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க அவங்களோட டீல் பண்றதுக்கு, ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இப்ப எல்முருகனும் எடப்பாடியாரும் லாஸ்ட் டைம் நெகோசியேட் பண்ணிருக்காங்க, 2021ல நெகோசியேட் பண்ணிருக்காங்க அசம்பிளிக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க. சோ அவர் ஜி கே வாசன் இவங்கெல்லாம் ஜெயந்த் பாண்டாவோட கூட இருந்து நெகோசியேட் பண்ணி ஜி கே வாசன் கிட்ட சின்ன கட்சிகள் எல்லாம் கொடுவதுக்கு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா இதுதான் பண்ண முடியும். ஏன்னா இது பண்ணலன்னா திமுக அதிமுக அலையன்ஸ் போயிடும். ஜெயவிஷி சார், இப்ப நெகோசியேஷனுக்கு ஒரு நல்ல டீம் இருக்காங்க 2021 மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. 2021ல எத்தனை இடங்களை பாஜக பெற்றிருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு பீகார்ல 200 இடங்களுக்கு மேல ஒரு பெரிய மார்க்கை செட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக தேர்தலை சந்திக்க போகிறது. அப்போ இந்த முறை பாஜகவுடைய சீட் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா அதிகமா தாங்க இருக்கும். ஏன்னா 11% வாங்கியிருக்காங்க 2024ல. அவங்க எவ்வளவு சீட்டு கேட்க போறாங்க. அண்ட் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை காட்டிட்டு வராங்க இங்க. சார் ஒன்னே ஒண்ணு கோபால், உங்களுக்கே தெரியும், நீங்களே இதுதான் நிறைய பேர் வந்து சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால. பீகார்ல பீகார்ல நீங்க பர்ஃபார்ம் பண்ணது தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய பேஸ் 2024 பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க கேட்க போறீங்க. நீங்க ஆரம்பிப்பீங்க 70 சீட்ல ஆரம்பிப்பீங்க. எங்க வந்து முடியும்? எனக்கு தெரியும் எடப்பாடி வந்து 20 சீட்ல ஆரம்பிப்பாரு. ஓகே, இவங்க 70 சீட்ல ஆரம்பிப்பாங்க. அது எங்க வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இப்படிதான் போவோம் உங்களுக்கு. அதே சமயத்துல பிஜேபி நயினார் நாகேந்திரன் பண்ணிருக்காரு, இப்ப பூத் ஒர்க் கொஞ்சம் பூத்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சில இடங்கள்ல. அது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டும் கேட்பாரு அவர் நயினாரும். அண்ட் நயினார் இஸ் ஆல்சோ இன் க்ளோஸ் அசோசியேஷன் வித் எடப்பாடியார். சோ நயினார், ஜி கே வாசன்,
முருகன் இந்த காம்பினேஷன் சீட் அலையன்ஸுக்கு போகும்போது ஜெயந்த் பாண்டாவோட கூட இருக்கும்போது ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட். ஆனா வெற்றி தோல்வியா நான் சொல்லல, அலையன்ஸ் கட்டமைப்பு கரெக்டா ஆகும், ஏறர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சொன்னேன். இப்ப முத்திரையில விட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் தானே உங்களுக்கு 2021 21 ஒரு நஷ்டம் தானே அது. நம்ம முன்னாடி ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தோம் ஜேவிசி சார். அதாவது பாஜக அதிமுகவிடமிருந்து நிறைய இடங்களை பெற்று அந்த இடங்களை ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கை நம்ம வச்சிருந்தோம். அந்த மாதிரியான கணக்கு இப்போ நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா எடப்பாடியார் வந்து ஏப்ரல் மாசம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேஸையும் வித்ரா வாங்கிட்டாரு டிடிவி கிட்ட இருந்து. கேஸ் கோர்ட்ல இருந்த கேஸ்லாம் தந்தி டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூல காலம் பதில் சொல்லும்னாரு. அதற்கும் பிறகு டிடிவி தினகரன் தானே ஒரு முடிவெடுத்து நான் வந்து என்டிஏ விட்டு விலகிறேன். யார் சொல்லி விலகிறாரு இல்ல எதுக்காக விலகினார்னு யாருமே தெரியாது வரைக்கும். எடப்பாடி வந்து நீங்க என்டிஏ விட்டு விலகுன்னா ஒன்றும் சொல்லவே இல்லை, விலகிட்டாரு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் பக்கத்துல இருக்கிற ஓபிஎஸ் கூட இருக்கிறவரு போய் திமுக சேர்ந்துட்டாரு. அவர் கூட இருந்தவர் எல்லாமும் போய் சேர்ந்துட்டாங்க. டிடிவி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கோபால் 2021 இருந்த டிடிவி இன்னைக்கு கிடையாது. அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்ல. அவருக்கும் தெரியணும் அவருக்கு இலக்கு திமுக ஆட்சிக்கு திரும்பி வரணுமா வரக்கூடாதா, அந்த ஒரு கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லணும். அதிமுக வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னா அப்ப தெரியும் அவர் யாருக்காக வந்து அவர் வந்து பாடுபடுறாரு, யாருடைய வெற்றிக்காக அவர் வந்து பாடுபடுறாரு அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரியுது இல்ல உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பீகார்ல தெரியும், சேர முடியாதுன்னு நினைத்த நிதிஷையும் சிராக் பஸ்வானையும் சிராக் பஸ்வான் வீட்டுக்கே நிதிஷ்குமாரை வர வச்சு அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க சத்பூஜை அன்னைக்கு காலையில். அது உங்களுக்கு நன்றா தெரியும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை அமித்ஷாவால தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சிட முடியுமா? அதாவது பண்ணலாங்க, பண்ணணும்னா பண்ணலாங்க. அதுக்கு யார செய்வாரு? அதாவது இப்ப யார செய்யணும்ன்றீங்க நீங்க? விஜய் வந்து கூட்டு வர முடியும். நான் விஜய் வந்து அதிமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடியது அது ஃபேவரபிளா நான் இனிமே பேசுறது கிடையாது. ஏன்னா விஜய் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜயோட ரசிகர்கள் அவரை சிஎமாக்கி பார்க்கணும். எடப்பாடியார் சிஎமாக்கிறதுக்கு விஜயோட ரசிகர்கள் என்னைக்குமே உழைக்க மாட்டாங்க. இதுல வந்து நான் கிளியரா இருக்கேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அது ஒரு பெரிய டாக்குமெண்டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வராது வரமாட்டாங்கன்னு. மத்தவங்க எல்லாம் வரணும், வில்லிங்னஸ் இருக்கணும். யாருமே டிடிவி வெளில போன்னு சொல்லலங்க, அவராதானங்க வெளில போறாரு, அவராதான் வெளில போறாரு. ஓகே, ஏன்னா நீங்க கேட்டீங்க ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி, நான் கிளியர் கட்டா சொன்னேன் கிருஷ்ணசாமி. நான் ஈஸ்வரன் கூட கூட்டுவாங்கன்றேன் வேணா தேவைப்பட்டதுன்னா. என்ன இப்ப டிடிவி ஓபிஎஸ்க்குலாம் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது. அதாவது அவங்களால தோக்க மாட்டாங்க, அவங்களால அதிமுக தோக்காது. ஆன்டி இன்கம்பன்சி உண்மையிலேயே இருந்ததுன்னா இரட்டை இலை சூரியன் ஆனா அப்ப ஓபிஎஸ்ஓ டிடிவியோ will not be relevant. ஆனா ஆன்டி இன்கம்பன்சியே பெருசா இல்ல, அதனால திமுக ஜெயிக்குதுன்னு நான் ஒத்துப்பேன். இவங்க ரெண்டு பேர் வந்ததுனால அப்படியே தேமுதிக வருமா? ஓகே. ஏன்னா பூத்துக்கு அவ்வளவு ஓட்டு ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும் கிடையாது. பூத்துக்கு சொற்ப ஓட்டாவது தேமுதிக கிட்ட இருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை. தேமுதிக கிட்ட இருக்கக்கூடிய பூத் லெவல் ஓட்ஸ் டிடிவி கிட்டே கிடையாது. இத உண்மை. என்னைக்கு கவுண்டிங் டே ரிசல்ட் டே அன்னைக்கு நீங்க திருப்பி நான் சொல்றது கரெக்டா பண்ண போயிடும். நிச்சயமா நிச்சயமா தேர்தல் கணக்கீடு அதே மாதிரி நமக்கு தெரியாது. இப்ப எனக்கு பொறுத்த மட்டும் எனக்கு வர டேட்டா விஜய்க்கு வந்து பயங்கர ஆதரவுன்றாங்க. ஓகே, எனக்கு வந்து நானே வந்து ஒரு போல் ஒரே ஒரு இடத்துல ஒரு போல் ரன் பண்ணேன். அந்த போல்ல வந்து விஜய்க்கு நல்ல ஓட்டு வாங்கினாரு.
ம். ஓகே 30% தாண்டி வாங்குறாரு. அதனால மும்முனை போட்டி, ஆனா மும்முனை போட்டி 35% கிட்ட வரணும். அவர் 35 டச் பண்ணல, 35 கீழ தான் இருக்காரு அவரு. ஆனா திமுகவை விட ஒரு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியே போறாரு. இது சென்னையில ஒரு தொகுதி. ஓகே. சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு ஆனா இதெல்லாம் இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு அக்டோபர் மாசம் நான் 6ல இருந்து 7% கொடுக்கும்போது இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட் இல்ல 17ல இருந்து 22% நான் கடைசியில 6% கொடுத்தேன் எக்ஸிட் போல்ல. அவர் வாங்கினது 3%. ஒரு புது பார்ட்டி களத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. நீங்க வாங்க 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 நாங்க ஓட்டு போடுறோம் 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 போடுறோமாங்க. ஆனா அந்த களம் அப்படியே அந்த கடைசி 15 நாள் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா பிரசாந்த் கிஷோர்னால மேனிபெஸ்டோவே ரெடி பண்ண முடியலங்க. நம்ம திமுகவும் அதிமுகவும் அள்ளி விடுவாங்க. 5000 ரூபாய் அவர் கொடுத்தாருன்னா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. ஜனவரி 10ஆம் தேதி 5000 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா எடப்பாடியார், எஸ்பி வேலுமணி, எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், ராஜன் செல்லப்பா எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்துல 5000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் கொடு. மக்களே 5000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது, 25,000 ரூபாய் 5 வருஷம் கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த நரேட்டிவ், இந்த பிளே புக் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இலவசம் இருக்கு. இவங்க என்ன கொடுக்க போறேன்றாங்க, அவங்க என்ன கொடுக்க போறேன்றாங்க. அது என்ன பம்பர் அடிக்க போதோ தெரியாது. என்ன அறிவிப்பு வருதுன்னு பார்க்கலாம் சார். நம்ம உண்மையாவே 2026 சார்ந்து பேசும்போது இன்னும் நிறைய தகவல்கள். வாஷிங் மிஷினா ஃப்ரிட்ஜா என்னன்னு தெரியும். ஏதோ கிடைக்கும் மக்களுக்கு. ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் ஆனா இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜுமாங்க. நன்றி நன்றி ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் சார். நிறைய தகவல் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நேர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.